வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? சிஎஸ்கே தன்னோட 2வது வெற்றியை பதிவு செஞ்சு பாயிண்ட் டேபிள்ல வந்து 10ல இருந்து 8க்கு போயிட்டாங்க. தாண்டிட்டோம். 10க்கு வந்துட்டாங்க. ஓகே, போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ போயிடலாமா? போஸ்ட் மேட்ச்ல பார்த்தா நம்ம பேட்ஸ்மேன்ஸ் விட பவுலர்ஸ் ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க. ஆக்சுவலா அன்சுல் கம்போஜ் ஓவர் த விக்கெட் அரௌண்ட் த விக்கெட் வந்துட்டு யாக்கர்ஸ் நெயில் பண்ணான். அண்டர் த பால் போகவே முடியல. அது போக ஸ்பின்னர்ஸ் அகீல் ஹுசைனும் நூர் அகமதும் ரெண்டு பேருக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அகீல் ஹுசைன் ஒரு இடத்துல டைட் பண்றான், நூர் அகமது அந்த பக்கம் வந்து விக்கெட் எடுக்கிறான். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடியே பிச் ரிப்போர்ட் பார்த்தா இது ஒரு பிளாக் சாயில் பிச்சு. ஸோ ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்கும். அது போக நீ இது கூட கேகேஆர்ல கூட பார்த்துக்கலாம். அந்த 10 ஓவர் 68 ரன் தான் அடித்தோம். சுனில் நாராயண், அப்புறம் வருண் அண்ட் அனுகுல் ராய் 3 பேர் போட்டதும். ஸோ அதே ட்வின் காம்போ நம்ம இதில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்டு அவங்க என்ன சொல்ல அவ்வளோவா பேட் பண்ணல, வின் ஆகணும் ஆடல. அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க கான்ஃபிடன்ஸை. நம்ம வந்து 2 பேர் தான் ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணோம். அதாவது 8 ஓவர் தான் யூஸ் பண்ணோம். அவங்க 10 ஓவர் ஸ்பின் யூஸ் பண்ணாங்க. கரெக்ட். நம்மளது மோர் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளது ஹோம் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் என்ன சொல்றது, அவங்களுக்கு ப்ரெஷர், வின் ஆகணும்னு ப்ரெஷர். மீன் எதிர்பார்த்த சுனில் நாராயண் மேலே வந்தான், ஆனாலுமே அவனுக்கு இம்பாக்ட் தர முடியல. ஃபின்னாலன் ஆஸ் யூஸ்வல் அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டான். ஸோ அது வந்துட்டு மோர் ப்ரெஷர் ரஹானையும் அண்ட் ரகுவன்ஷி மேலே வந்துச்சு. அண்ட் அவங்களுமே நம்ம ஃபீல்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணியுமே இவ்வளோ மார்ஜினில் வின் ஆகிறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட பவர் பிளே கேப்டலைஸ் பண்ணோம் 72. அண்ட் நம்மளோட பவுலர்ஸ் நல்லாவே பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இடையில வந்து ஸ்பின்னர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஓவர் முதல்ல பீஸ் கொடுத்து அடி வாங்குவோம். அதை உடனே சேஞ்ச் பண்ணிடுவோம். அதான் அவன் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இத்தனை இயர்ஸா பாக்குறது, ருத்துராஜ் வந்துட்டு தோனி மாதிரி ஸ்பின்னர்ஸை நம்புறது இல்லை. ஆக்சுவலா அவன் பேசுறத நம்புறான். இந்த ஒரு மேட்ச்ல தான் ஸ்பின் அவன் நம்பி இருக்கான் ஆக்சுவலி. சரி, அதான் குர்தப்னீத் சிங்கோட கோ டு பால் இருக்கு இல்லையா, அது வந்து பேக் ஹேண்ட் ஸ்லோ பால். அது போடும்போதே திணறாங்க. பேஸ் இருந்தா ரகனே கிழிச்சிடறான். ஸோ பேஸ் இது இன்டு த விக்கெட்டோ இல்ல இது பேஸ் கொடுக்காத பிச். ஏன்னா நம்ம பிச் நம்பர் 6ல ஆடுறோம்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட்லி 75% ரெட் சாயில் அண்ட் மீதி கிளேல ஆனது. ஸோ ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும். அது போக பவுன்ஸ் இல்லை. இப்போ ஸ்பின்னர் போட்டானா ஸ்டெம்புக்கு மேலே போகல, ஸ்டெம்பு கீழே தான். அப்போ நூர் அகமதோட பால் பார்த்தீங்கன்னா கேம் கிரீனுக்கு நேராக போய் ஸ்டெம்போட நடுப்பகுதியில் அடிச்சது. ஸோ அவ்வளோ பவுன்ஸ் இல்லை. ஸோ அதனால ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆகும் அண்ட் அந்த ஒரு ஏர்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால குட் ஃபார் த ஸ்பின்னர்ஸ் அண்ட் இட்ஸ் அ குட் டேக் ஃபார் சிஎஸ்கே. கால்குலேட்டட் வின் எதிர்பார்த்ததுதான். இதே ஒன்று நடக்கல, 210 220 நடக்கல. பட் ஆனா நேத்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 190 தான் வந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் 240 வராது, அது இந்த மாதிரி தான் வரும். ஆனா ரெண்டாவது பவுலிங் வீக்கு, பவுலிங் இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 100 ஃபார்ம் போட்டபடி. ஓகே, ஜேமி வார்டன் ரிமைனிங் த பிராவோ த லாஸ்ட் டெத் 4 ஓவர்ஸ் அப்படிங்கும் போது 13 ஓவர் வரைக்கும் ஜேமி வார்டன் கொண்டு வராம 14 16 18 16 17 16 19 அஞ்சு கம்போஜ ரெகுலரா 18 and 20 போட வைக்கிறாங்க. கடையில பார்த்த டெத் வரைக்கும் கொண்டு போகாம 3 ஓவர் ஆன் த திராட் பவர் பிளேயர் கொடுத்தது பெஸ்ட் தோல். ஓகே, சுனில் நாராயண் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அகில் ஹுசைன் கொண்டு வந்ததும் பெஸ்ட் தோல், நல்லா இருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு கேகேஆரோட அந்த பேட்டிங் லைன் அப்ல சம்வாட் நீ இப்போ சுனில் நாராயணா ஓப்பனிங் கொண்டு வரணும்னு சொன்னேன், ஒர்க் ஆச்சு. 17 பால் 24 அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் கேப்டலைஸ் பண்ணிக்கல. ரஹானே தான் வந்து ஆங்கர் பண்றாங்கன்னு பேர்ல உள்ள விட்டு நல்லா திருப்பி இது பண்ணிருக்காரு. அன்கிரிஷ் ரகுவன்சி வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் உனக்கு அது போன உடனேவே இந்த வெளியில அந்த பில் போர்டில் இப்படி சாஞ்சி நின்றே இருக்கான். இப்படிதான் சொல்லியிருந்தாங்க அவுட் ஆயிடுவான், வந்துடலாம் வந்து நல்லா தான் ஆட ஆரம்பிச்சு. கனெக்ட் ஆகல. சிக்ஸர்ஸே அவங்களுக்கு ஒரு டக்கு வரல. அதுவும் இல்லாம இன்டர்வல்ஸ்ல கரெக்டான இன்டர்வல்ஸ்ல விக்கெட் பிரேக் த்ரூஸ் போய்கிட்டே இருக்கு. நூறு வந்து 3 விக்கெட் எடுத்ததுமே அவ்வளவுதான், ஷோல்டர்ஸ் டிராப் ஆயிடுச்சு, முடிஞ்சது. டீமோட இதே வந்துட்டு ஓகே விஆர் நம்ம ஒரு வந்து தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. கடைசியில ரமன்தீப்பும் ரோமன் பால், எனக்கு வந்து ரோமன் பால் வந்து ரொம்ப என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வெஸ்ட் இண்டியன் ஆட்டிடியூட் வந்து என்னன்னா ஆனாச்சு அட்ரா அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான். ரோமன் பால் அந்த ஆட்டிடியூட்ல இல்லை. எல்லா செகண்ட் ரன்னும் டிலேடு, அவ்வளவு பயப்படுறாரு. அவர் அடிச்ச ஷாட் வந்துட்டு எல்லாருமே, அதாவது இந்த பால் வந்து கிட்னிய பாலுங்கிற மட்டும் தான் அடிச்சது. அதுக்கு எதுக்கு ரோமன் பால் எதுக்கு பினிஷரா இருக்கணும், எனக்கு அது புரியவே இல்லை. வெஸ்ட் இண்டியன் ஆட்டிடியூடே கிடையாது. நீ வந்து தலைகீழாதான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பழகுறாரு. ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மைண்ட் செட்டோ இல்லைன்னா அவர் மேல இருக்கிற ப்ரெஷரோ
அவங்களோட நேச்சர் இது தாண்டி இருக்காங்கன்னா நம்ம யோசிப்பாரு. பவல்லாம் வந்து ஆண்ட்ரி ரசலுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆண்ட்ரி ரசல் உள்ளே உட்காந்துருக்கு பேக்கப்ல. அவர் தான் கோச்சும் பண்றாரு. ஆனா ஏன் ரமன் பால் வந்து அவருக்கு பெஸ்ட் கொடுக்க முடியல? புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் இருக்கிற இஷ்யூ வந்து அபிஷேக் நேற்று வந்து நமக்கு தெரியாது, கமெண்ட்ரியில வந்து சொன்னாங்க அபிஷேக் நாயரோட கோச்சிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்ட்டு. WPL அப்புறம் வேற ஏதாவது சின்ன சின்ன டோர்னமெண்ட் போட்டு சொல்றாங்க 30% தான் வினிங் 33 மேட்ச்ல 6 வின்ஸ் தான். அதான் ஆல்மோஸ்ட் 30% 20% என்ன போதும் அதுக்குள்ளதான் வினிங் பர்சன்டேஜ் வச்சிருக்க போது இது கேகேஆருக்கு பெரிய கன்சர்ன். இது ஓகே, நம்மளோட போன டைம் இருந்த பாட்டம் ஸ்பாட் வந்து இப்ப கேகேஆர் சீல் பண்ணிட்டு, ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எனியோ 4 பாயிண்ட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சும் 4 பாயிண்ட் 5வது இடத்துல இருக்கு, நம்மளும் 8வது இடத்துல இருக்கோங்க போது ஓகே, நம்ம வந்து 4th ஃபேஸோட ஃப்ரண்ட்ல தான் இருக்குங்கிறது தெரியுது. அப்கமிங் மேட்சஸ்ல கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸா இன்னும் ஹை ஆகிட்டே தான் போகும். ருத்ராஜ் மட்டும் ஹையர் ஆகிட்டாருன்னா கம்ப்ளீட் ஓகே, அவ்வளவுதான்ப்பா எல்லாமே தெளிவாயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு விண்டோ ஒன்றும் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா வந்து அது வழி போடக்கூடாது. சிவம் டூபே வந்து கடைசியில பண்ணாரு தெரியுமா? நான் வந்து இங்க டர்ஃப்ல விளாட போயிருந்தேன். அப்ப எல்லாரும் வந்து டர்ஃப் புக் பண்ணிட்டு மேட்ச் வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து சிவம் டூபே திட்டாங்க, ஏய் எடுத்து ஒரு ஆடுறோம் அப்படின்ட்டு. சிவம் டூபே வந்து ஸ்பின்னர் தான் அடிக்கிறாரோ, ஸ்பின்னரை கிட்ட சொல்லிட்டு ஸ்பின்னர் காட்டவும் மாட்டேங்கிறாங்க. வந்து ஒரு 5 ரன் 10 ரன் அடிச்சுட்டு இந்த மாதிரி போறதுக்கு சிவம் டூபே வந்து கொஞ்சம் அந்த வைல்டு ஆர்கர்ஸ்ல தோனி ஸ்விம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சிவம் டூபேக்கு வந்து நம்மளால ப்ராக்டிஸ் கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும். வைல்டு ஆர்க்கரை ஹிட் பண்ணவே மாட்டேங்குது, அடிக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பால் சர்ப்ராஸ் வந்து ஆடுறது, உனக்கு வந்து யாக்கிங்ல இருந்து ஆஃப் சைடு போட்டான், அழகாக தட்டி விட்டாரு. ஸோ உனக்கு அந்த சர்ப்ராஸோட அந்த ஒரு எனர்ஜி, அது கண்டிப்பா இன்டென்ட், இது எல்லாமே இருக்குல்ல. அப்படியே சிவம் டூபே ஆப்போசிட். வைல்டு ஆர்க்கர் சரி வைல்டு வாங்கிக்கலாம், இல்லை ரிவ்யூ கேட்டு வாங்கிக்கலாம், ஒரு ரிவ்யூ வேற போச்சு. அவங்க வைடு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ எடுத்து அதை வைடு போச்சு. இந்த மாதிரி அப்பவும் வைடு ஆர்க்கர் தான் போடுறான்னு தெரியுதுல. ஒண்ணு ஒரு சின்ன இறங்கியாவது பின்னாடி இல்ல, தேர்ட் மேன் இல்ல, ஓகேவா? வைட் ஆர்க்கர் போடுறாங்க, தேர்ட் மேன் இல்லாம எவ்வளவு தைரியமா அவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா சிவம் டூபே பின்னாடி அடிக்க மாட்டாருன்னு தெரியும், அதான் பண்றாங்க. சரி ஓகேவா, அடி நீங்க கவர்ஸ்னால அடி, அங்க அடிச்சு கேஷ் பிடிக்கிற கால் இருக்கு அப்படின்னா ஒண்ணு பேட் அப்படி சின்ன ஒரு ஸ்லைஸ் இப்படி வச்சா போய் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து சிவம் டூபே வந்து இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னால அசால்ட்டா விட்டுட்டோம். சேசிங்ல கொண்டு வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? இல்ல ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, விக்கெட்ஸ் போனப்போ 4th டவுன் வந்து பிராவிஸ் வர முடியும், 3rd 4th வந்து பிராவிஸ் வர முடியும். அப்போ வந்து ஸ்பின் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துலயோ அதுக்கப்புறம் வந்து சஞ்சு விக்கெட் போனதுக்கு அப்புறமோ அங்க டூபே வந்திருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 10 ஓவர் போட்டாங்க, டூபே அப்ப இருக்காம கடைசியில இருக்காங்க. அப்படி காம்பினேஷன் அப்படி கிடையாது. இப்ப வந்து நிறைய ஏர்லி விக்கெட்ஸ் வந்துச்சுன்னு சிவம் டூபே நீ அப்படிதான் பாக்கணும். இப்ப பிரவிஸ் முன்னாடி சிவம் டூபே கொண்டு வந்துட்டோம், ஸ்பின்னர் கிட்ட ஒரு 6 அடிச்சு அதே ஸ்பின்னர் கிட்ட விக்கெட் இழந்தாரு, என்ன பண்ணுவீங்க? அவர் ஆச்சுல நடந்துச்சுல, முதல் பாண்டி எடுத்தாருல. அப்படி பண்ணும்போது நீ பேட்டிங் ஆர்டர்லாம் மாத்த முடியாது. பிரவிஸுமே நல்லா ஹிட்டர் தானே, அவர் ஏன் இது பண்ணக்கூடாது? ஃபாஸ்ட் பவுலர் கத்துக்கணும்ல. மனோஜோட பாயிண்ட்ல ஒண்ணு லைக் நான் ஆட் பண்ண விரும்புறேன் என்னன்னா, அந்த சிவம் டூபே கன்சர்ன்ஸ் இருக்கு, லைக் வைட் யாக்கர் அதெல்லாமே அது ஒர்க் பண்ணணும் அவன். ஆனாலும் நான் இந்த மேட்ச்ல நான் கிரெடிட் வந்துட்டு பவுலர் தருவேன். கார்த்திக் தியாகியோ சரி எல்லாமே செமையா நெயில் பண்ணானுங்க, டு த பிளான் ஸ்டிக் பண்ணானுங்க. அது போக சிவம் டூபேக்கு வைட் யாக்கர் போடுறாங்க, ஏன்னா ஆஃப் சைடு வந்துட்டு பெருசு கிரவுண்டு. ஸோ நீ முடிஞ்சா அடிச்சு போறதுக்கு வந்து பண்ணானுங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஓவர் ஜெய்மிக்கு ஆஃப் சைட்ல பெரிய கிரவுண்டு, ஸோ அவனுக்கு லெக் சைடு சின்னது. ஸோ அதனாலேயே அவனுக்கு அங்கேயே போட்டானுங்க. கார்த்திக் தியாகி வந்து சூப்பரா போட்டான், அவன் அந்த கிரெடிட் அவனுக்கு போயே ஆகணும். அது போக மைண்ட் யூ லைக் இது ஒரு பெரிய சீசன், சிவம் டூபே அதுல கரெக்டா ஒர்க் பண்ணியே ஆகணும், ஏன்னா அவன் ஃபினிஷர் ரோல் ஆடுறான். எனியோ வந்து சிவம் டூபே வந்து ஃபினிஷர் தான், டெவல் பிரேவிஸ் தான் மிடில் ஆர்டர். நீ வந்து அது இதே பண்ண முடியாது. டெவல் பிரேவிஸ் தான் மிடில் ஆர்டர், சர்ப்ராஸ் அண்ட் டெவல் பிரேவிஸ் மட்டும் தான் உனக்கு அந்த மிடில் ஆர்டர் போட்டு வரும். மேபி இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக முன்னாடியே வந்து சிவம் டூபே அனுப்பிச்சோட சான்ஸ் இருக்கு, ஏன்னா சர்ப்ராஸ் கீழே ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம், சர்ப்ராஸ் ஆர்டர் பண்ணி எல்லா இடத்துலயுமே. பட் அது வந்து சம்டைம்ஸ் நீ இந்த சேஸ்ல போகும்போது அந்த சேஸோட ஹார்ட்ல இருக்கிறதாக பண்ணணும். பட் பேட்டிங் ஆர்டர் இதுதான் எக்ஸாக்ட் ஆர்டர். மேபி ருத்ராஜ் ஒன் வந்துட்டு ஆயுஷ் மாதிரி வேணா ஓப்பனிங் இருக்கலாம், நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் அதுல எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு ஆக்சுவலா, ருத்து வந்துட்டு 1 டவுன் ஆடணும் அப்படின்றதுல. ஏன்னா இப்போ ஆயுஷ் மாத்திரே வந்துட்டு 1 டவுன்ல திணறானா இல்ல அவன் டொக்கு வச்சு ஆடுறானா கூட நம்ம ஒரு கன்சர்னா யோசிக்கலாம், ஓகே அவனை ஓப்பனிங் ஸ்லாட் சூட் ஆகலன்னு. அவன் அந்த பையன் எங்க வந்து அடிக்கிறானே, 1 டவுன்லயே அடிக்கிறான், எங்க அடிக்கிறான். சோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ருத்ராஜுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ தோனி எடுத்துக்கோ, ஒரு சீசன் ஃபுல்லா ஷேன் வாட்சனை வந்து அடிக்கவே இல்லை, ஆனா ஃபைனல் அடிச்சான். ஸோ அந்த மாதிரி லெட் ருத்ராஜ் டேக் அ பிரீத்திங். எல்லாம் அடிக்கிறாங்க, ஸோ அவனை கேதர் பண்ணிட்டு கம்பேக் பண்ணி அது அந்த ஸ்லாட்லயே ஆடட்டும்னு என்னோட ஒப்பீனியன். அது கரெக்ட் தான் எல்லாமே. இது வந்து ஒரு ஆக்சுவலா சிஎஸ்கே டீம் பிஞ்சரோட தான் இருக்கும். பட் ஆனா நம்ம அந்த 220 230 எல்லாம் எதிர்பார்க்கல. அதுக்காக ஆயுஷ் மாதிரி முன்னாடி வர சொல்றோம். பவர் பிளேயோட லாஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு ஆயுஷ் மாதிரி. சோ பவர் பிளே யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கும் போது இன்னொன்னு
உனக்கு வந்து சர்பாஷும் வந்து பயங்கரமா ஆடுறது வெளிப்படுது. இவரு நம்ம டெவால் பிரேவிஸும் அடிச்சு பொழக்கதான் போறாங்க. ஓகேவா? ஏங்களோ ஆங்கரிங் ரோல் வந்து ருத்ராஜ் தான் பண்ணி ஆகணும். சாம்சனும் அடிக்கிறான், ஐஸ் மாத்திரம் அடிக்கிறான் அப்படிங்கும்போது ஆங்கரிங் ரோல் பண்றவரு 2 ஓவர் 3 ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் எல்லாரும் அடிக்கிறவங்க டப்பு டப்பு டப்புன்னு அந்த 120 ரன்ல நம்ம சொல்லிட்டு தெரியுமா அந்த மாதிரி விக்கெட் போவதற்கு வாய்ப்பு. ருத்ராஜ் 1 டவுன்ல வந்தாருன்னா அதை வந்து செட்டில் பண்ணி வந்து அவர் ஆடி ஆடி ஒரு 12 ஓவர் 13 ஓவர் வரைக்கும் அந்த பக்கம் ஆங்கரிங் ரோல் ஆடிட்டு இருந்தா அடிச்சுட்டு இருந்தாங்க. ருத்ராஜ் வந்து எந்த கூட ஃபயர் பண்ணிக்கும். ஓகேவா? உனக்கு என்ன வந்து உனக்கு அது பிளானா வந்து நல்ல பிளானா ஒர்க் ஆகி சான்ஸ். அதனால எல்லாரும் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரிய ரெக்கார்டே இல்ல அப்படின்னாலும் போன சீசன் ஃபுல்லு ஃபர்ஸ்ட் தான் இருந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் பட் ஏன் அது பண்ணலாமே? ஏன்னா அது வந்து ஆயுஷ் மாத்திரைக்காக நம்ம யோசிக்கணும். ஆயுஷ் மாத்திரை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போல தான் போறாரு. சஞ்சு சாம்சனும் அடிக்க தான் போறாரு. சாம்சன் ஆயுஷ் மாத்திரை ஃபார்முலா ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆயுஷ் மாத்திரை ஒரு 80 90 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விக்கெட் ஆனாலும் ருத்ராஜ் உள்ள வருவாரு. இந்த வந்து சாம்சன் வந்து டிஸ்ட்ரிக்டிவா இருக்க போறாரு. ருத்து வந்து செகண்டரியா இருக்க போறாரு. ஆப்வியஸா ருத்து ஓட்டிருச்சுன்னா அவரும் அடிக்க தான் போறாரு. அதுக்கப்புறம் வருது நெவால் பிரிவிஸ், சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், சிவன் டுபே அடி பொறக்கலாமே நம்ம அகிலேஷன் வரைக்கும் ஆடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த மேட்ச்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சஞ்சுவும் பிரேவிஸுமே ரொம்ப என்ன சொல்றது ப்ரெஷர் அந்த ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பரா விளாண்டாங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல. ரன் வரலைன்னா அவங்க போவே இல்லை. ஆக்சுவலா அவனுக்கு வர ரன் போதும்னு ஸ்பின்னை வந்து ரொம்ப நான் அடிக்கிறேன் செமையா ஆடினாங்க. இது பண்றேங்கிற மாதிரி இல்லாம பிரேவிஸோட ஒரு இன்டர்வியூல கூட அஸ்வின் சொன்னாரு லைக் நான் பார்க்கும்போது அந்த பிரேவிஸும் சஞ்சுவும் எனக்கு வந்துட்டு நான் கோ டு பால் தான் அடிப்பேன், மற்ற பால்ல நான் தொடமாட்டேன்னு சொல்லி ஒரு மெச்சூரிட்டி காட்டினாங்க. ஸோ அது வந்துட்டு சஞ்சு பேசினதா இல்ல பிரேவிஸோட இதுவான்னு தெரியல, பட் அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இது கேரி அவுட் பண்ணா நம்மளுக்கு இன்னுமே போக நிறைய வாய்ப்பு இருக்கு டாப் டியர்ஸ்னு சொன்னாரு. ஸோ அது நானும் நோட்டீஸ் பண்ணேன், பட் அதான் சொல்ல நினைச்சேன். நல்லா மெச்சூரிட்டியா இருந்தாங்க. ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். முக்கியமான பாயிண்ட் இது. 2 மேட்ச்மே 2 ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் 100 நம்ம டீம் சஞ்சு தான். இந்த மேட்ச்ல பிலோ 200 வந்து ஸ்கோர் பண்ணி அதுக்குள்ள டிஃபெண்ட் பண்ண ஒரே டீம் இப்போ வரைக்கும் சிஎஸ்கே தான். ஸோ ரொம்ப பாசிட்டிவா போறாங்க. எங்களை பார்த்தாடா பவுலிங் அட்டாக் உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க, டேபிள் டவுன்ல இருக்கிற கேகேஆர் அடிச்சு நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அப்படியே நான் வந்து குட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். சொல்ல முடியாது. இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. 3 கேட்ச் டிராப் நாங்க வந்து இது பண்றோம்னா பவுலிங் எப்படி இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இனிமேல் கேகேஆருக்கு வந்துட்டு நத்திங் டு லூஸ். மத்த டீம் தான் அவனுக்கு பார்த்து பயப்படணும். ஆக்சுவலி அவனுக்கு எல்லாமே பண்ணலாம். ரீக்ரூப் பண்ணி தான் ஆகணும். கேகேஆர் ரீக்ரூப் பண்ணி தான் ஆகணும். 5 மேட்ச் லாஸ். அண்ட் இன்னொன்னு ஆட் பண்றேன், வாலண்டியரா கேம் கிரீன் ஆடுறாங்க. அவன் சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம். 25 கோடி கொடுத்தது ஒரு பேர்ல அவன் ஆட வச்சிருக்காங்க. அது வேஸ்ட். முசர்பானியை கொண்டு வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நல்ல வேலை நம்ம எடுக்கல. இல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம 28 கோடி உள்ள உட்கார வச்சிருக்கோம். இல்ல அதான் ஹை பிரைஸ் பே பண்ணிட்டு அவன் ஆட வைக்கணும் அவசியம் இல்ல. முசர்பானிக்கு கொடுத்தே இருக்கணும் கேம் கிரீன் பதில் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடுத்த செக்மெண்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் நூர் அகமது கொடுத்திருக்காங்க. அண்ட் இஸ் டிசர்வ். நடந்த மேட்ச்ல அவன் எடுத்த அந்த 3 விக்கெட் ரொம்ப கரெக்டான இடத்துல எடுத்தான். ஸோ இட் டிசர்வ். எனக்கு 2 பேரு ஆப்வியஸ்லி நூர் அகமத் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஆயுஷ் மாத்ரே அந்த பவர் பிளே அடிச்ச 32 ரன் தான் டிஃபரன்ஸ். இல்ல எனக்கு வந்து இவர்தான் நம்ம நூர் அகமது 100. ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் அதாவது நாளைக்கான மேட்ச் போயிடலாம். ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி. ஓகே, இதுக்கு எனக்கு சிம்பிள் ஃபார்முலா தான் இது சொல்றது. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பொழந்துட்டாங்கன்னா பார்க்க தேவையில்ல, ஆர்சிபி தான் வின்னு. அதுக்குள்ள ஏதோ பண்ணாங்கன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல எனக்கு அப்படி தோணல. ஆக்சுவலா ஆர்சிபி எல்எஸ்ஜி வந்து ஒரு எந்த மாதிரி சைட்னு சொல்ல முடியல. திடீர்னு சூப்பரா ஆடுறானுங்க, திடீர்னு மொக்கையா ஆடுறானுங்க. அவங்கள வந்து நம்மளால இது பண்ணவே முடியல, கணிக்கவே முடியல. சோ இது எப்படி போகும்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் முடிவு பண்ண முடியும் எப்படி போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சா முடிவு பண்ண முடியும். அண்ட் ஆடிங் டு தி எல்எஸ்டி, மோஷின் கானும் மயங்க் யாதவும் ஃபிட் ஃபார் த கேம். அவங்க ஆடலாம். ஓ, மயங்க் யாதவ் ஆடுறானா? மோஷின் கானும் ஆடலாம். சோ ஆனா அவங்க எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வைக்கறாங்கன்னு தெரியல எனக்கு. பவுலிங்ல பிளஸ் சரியான ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. என்ன பேட்டிங்ல தான் எவனும் ஆட மாட்டேன்றான். பூரான்லாம் ஆடினா சூப்பரா இருக்கும். கிபி தான் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆச்சு. பூரானோட இன்னிங்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. நாளைக்கு மேட்ச்ல வந்து ஆர்சிபி 51 ஆர்சிபி 49 எல்எஸ்ஜி. 80% ஆர்சிபி 20% எல்எஸ்ஜி. பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் டுமாரோஸ் கேம். எனக்கு வந்து ரஜத் பட்டிதார். ஆவேஷ் கான். எனக்கு ஆவேஷ் கான். ஏன் சொல்றேன்னா நீ ஒண்ணு பண்ண பாரு, லைக் ஆவேஷ் கான் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த எல்லா மேட்சும் எல்எஸ்ஜி வின் ஆயிருக்கானுங்க. எனக்கு ஆமா, சோ அவன் வந்துட்டு ஒரு கோல்ட்னஸ் கொண்டு வரான்ல. என்னடா எல்லா மேட்சும் வின் ஆகுறானுங்க நான் ஸ்ட்ரைக்ல இருந்துன்ற மாதிரி. ஓகே, எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்துட்டு ஐ கோ ஃபார் ஜிதேஷ் சர்மா. என்னோட வாட்ச் அவுட் வந்து யாருன்னா
நம்ம டஃபி ஆனா டஃபி இல்லைன்னா ஹேசல்வுட். அவங்க டஃபியை வந்து லக்கி சாமா பாக்குறாங்க என்னமோ. இருக்கலாம். என்ன நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சும்மா எஸ்எல் வந்துட்டாருங்கிறதுக்காக வினிங் ஸ்ட்ரீக்ல தான் இருக்காங்க. ஓகே, நாளைக்கான மேட்சோட ஸ்கோர் ப்ரிடிக்ஷன். ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட், சம்வாட் 210 இருந்து 230 230 to 240. 230 to 240. எல்எஸ்ஜி ஆடினாலும் சரி, ஆர்சிபி ஆடினாலும் சரி. பெங்களூர் ஸ்டேடியம். இல்ல, எனக்கு என்னமோ லக்னோவோட பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா பிலோ 200 தான் வருவாங்க. 180 190 ஆர் எக்ஸாக்ட் 200 அவ்வளவுதான். 205 அந்த ரேஞ்சில் தான் 200 அந்த மாதிரி தான் வருவாங்க. இதே வந்து எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ஒரு 180 190 அவ்வளவுதான். இது லக்னோல யாராங்க பிட்ச்? பெங்களூர் பிட்ச். சின்னசாமி சின்னசாமி சின்னசாமில பாரே 200 இல்ல, லக்னோ நீ பாரு, அவங்க ஆடுறத பாரு, 200 வரமாட்டாங்க அவங்க ஆடுறதெல்லாம். லக்னோ பாரா? சரி, ஓகே, நாளைக்கு ஸ்கோர் இன்னைக்கு ஸ்கோர் பாக்கலாம். நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். என் லக்னோ ஆட மாட்டாங்க. லக்னோ மேல நம்பிக்கை இருக்கு. இன்னும் சொல்ல ஆர்சிபி சொல்றேன். சரி பாப்போம். இல்ல, ஆர்சிபி அடிச்சிருவாங்க 200 அந்த மாதிரி அடிச்சிருவாங்க. பட் லக்னோ அவ்வளவு வராது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஹாப்பி டு சி சிஎஸ்கே பேக் டு பேக் வின்ஸ் அண்ட் ஹோப் அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும் எஸ்ஆர்எச் கூட. வி விஷ் தெம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.